உங்க பார்வையில வசியம் அப்படின்னா என்ன சார்? என்னை பொறுத்தவரையும் வசின்றது வசியத்திலே வந்து 8 விதமாக இருக்குது. ஆனால் 8 விதத்தில் பார்த்தோன்னா எல்லாமே வசி, மோகன, ஆகர்ஷணம் தான் மெயினாக பயன்படுத்துவாங்க. அதில் வந்து இந்த மிருக வசி இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து வசியம், மோகன, ஆகர்ஷணம். இந்த வசின்றது வந்து பார்த்தோன்னா நம்மளை பார்த்து ஒரு வசித்தன்மை உருவாக்குறது, மோகனன்றது காமத்தை உருவாக்குறது, ஆகர்ஷணன்றது இழுத்துன்னு வர்றது. இந்த மூன்றையும் வச்சு மாந்திரியத்தில் வந்து நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக நல்லது பயன்படுத்தினா நல்ல வெற்றியாகும். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே யூடியூப்பில் ஆண் வசியம், பெண் வசியம், அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார வசியம் எல்லாம் இதை தான் போட்டுனுக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. வசின்றது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கணவன் மனைவிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேரும் அடித்தடி போடுறாங்க, சண்டை போடுறாங்க, இல்லை இவங்கள யாராவது ஒருத்தர் தவறான தொடர்பு இருக்கும், அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வசியம் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம வசியம் பண்ணணும்னா இவங்களுடைய ஃபோட்டோ, கணவன் மனைவியுடைய ஃபோட்டோ, ஏதாவது ஒருத்தர் தலைமுடியோ இல்லை நகம் இதை எடுத்து நம்ம இதுக்குண்டான தேவதைகள், தெய்வங்கள், இப்போ கணபதிக்கு வந்து பார்த்தோன்னா கணபதியும் மோகினியும் இந்த ரெண்டும் பயன்படுத்தணும் வசியத்துக்கு. ஏன்னா எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காளியே வசியம் பண்ணணும், வராகி பண்ணணும், கருப்பு சாமி அவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, அவங்களாம் உக்கிரமான தெய்வங்கள்.